ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பிபாஷா பாசு மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் தனது செக்ஸ் அப்பீல் மீது வெறி கொண்டவர். பிபாஷா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தரை மட்டும் ரொம்பவே விரும்புறீங்கன்னு. அவங்க பேரு பிபாஷா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நாம நம்மள காதலிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயம், இந்த புரிதல் எனக்கு லேட்டா தான் கிடைச்சது. அண்ட் நான் ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அது பேரு பேபி லவ் யோர் செல்ஃப். அது மூலமா நான் மக்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கறேன். நாம நம்மள நேசிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். நீங்க உங்களை ரொம்பவே நேசிக்கிறீங்க. உங்க செக்ஸ் அப்பீல்னால நீங்க ஹைலி இம்ப்ரெஸ் ஆகியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சாகர வரைக்கும் நான் செக்ஸியா இருக்கதா விரும்புறேன். நான் ஒரு என்னோட ஆசை என்னன்னா, நான் ஒரு செக்ஸி கிராண்ட் மதரா இருக்கணும். நான் என்னோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு சொல்லணும், போங்க, டோன்ட் மிஸ் வித் மீ, ஐ அம் a sexy grandmother, ஓகே? ஸோ இதுதான் என்னோட திங்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்குள்ள ஒரு செக்ஸ் அப்பீல் இருந்துகிட்டே இருக்கணும், டு பி அட்ராக்டிவ். ஆனா அதுக்கான அர்த்தம் இது கிடையாது. இட்ஸ் அபவுட் பிக்சர் பர்ஃபெக்ட் ஃபேஸ், வெரி செக்ஸி பாடி, பர்சனாலிட்டி செக்ஸியா இருந்தா போதும்னு சொல்றேன். அண்ட் செக்ஸ் அப்பீல்ங்கிறது யாராலையும் அக்வயர் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பி born with it. நீங்க ஒருவேளை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில நான் என்னோட செக்ஸ் அப்பீல யூஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா, நான் அதை கண்டிப்பா ஒத்துக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸிங்கிறது ரொம்ப அபியூஸான ஒரு டேர்மா இருந்தது. அதாவது ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வரும்போது எல்லா ஜேர்னலிஸ்டும் என்கிட்ட, உங்களை செக்ஸின்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன தோணும்னு கேட்பாங்க. ஸோ ஐ யூஸ் டு திங்க் தட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் ஏன் அது வெறுப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸியா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, உடலின் ரகசியம் என்னன்னு கேட்டா, நான் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுவேன். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். நல்லதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லைஃப் தான். அண்ட் ஒரு மனுஷன் கிட்ட இந்த உடம்ப தவிர வேற எதுவும் கிடையாது. ஒருவேளை நம்ம கிட்ட இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னா உங்களோட மூளை வேலையே செய்யாது. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த உடம்ப உங்க ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணணும். சோ ஒரு பீரியட்ல நீங்க சுத்தமா வழி தவறி போயிட்டீங்க. கம்ப்ளீட்டா போயிட்டேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் உங்களை குண்டுன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரு. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு டேப்லெட் சொன்னாங்க, பிபாஷா பிகம்ஸ் ஃபேட் இன் போல்ட் லெட்டர்ஸ். ஆனா எனக்கு என்ன தோணும்னா, இல்லையே, நான் பார்க்க ரொம்ப கியூட்டா தானே இருக்கேன், நான் எப்போ ஃபேட் ஆனேன்னு தோணும். எனக்கு அந்த டைம்ல உண்மையிலேயே ஆக்சுவலி பிசினஸ்ங்கிறது டைலூஷனல் தான். அதாவது பிகாஸ் ஆஃப் யுவர் சக்சஸ்ஃபுல், அதாவது நீங்க தினமும் வேலை பார்க்குறீங்க. அந்த டைம்ல நமக்கு ஃபேஸ்ல ரியாலிட்டியே தெரியாது. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம்ல என்னோட ஏஜ் 23 இல்ல 24 இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இல்ல, நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், என்கிட்ட நிறைய வேலை இருக்கு, பார்க்க அழகா தான் இருக்கேன், என்னை யாரும் எதுவும் சொல்றதில்ல. பட் அந்த மாதிரி ஹார்ஷ் ரியாலிட்டி சில நேரங்கள்ல நமக்கு தேவைப்படும் தான். அதாவது நம்மளோட கரண்ட் சரௌண்டிங் இருக்கும்ல, அது சில நேரங்களில் நம்மள டிலூஷன் ஆக்கிடும் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஐ திங்க் ஐ ரெக்வயர்ட் தட் ஸ்லாப் ஆன் மை ஃபேஸ். சரி, எப்படியோ குண்டாயிட்டேன், இனி நாமே நம்மள பார்த்துக்கணும். பிகாஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இஸ் அ விஷுவல் மீடியம். இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள நாம ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணணும். அவ்வளவுதான். டூல பிகினி போட்டுக்கிறதுக்காகவே நீங்க மறுபடியும் கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கீங்க. ஆமா, எனக்கு ஆதித்ய சோப்ரா சார் 1 வருஷம் கொடுத்தாரு. பிகாஸ் ஏன்னா அவரு நீங்க ரியோ போய் அங்க நீங்க பிகினி போடணும், சர்ஃபிங் பண்ணணும்னு சொன்னாரு. ஐ செட், என்னால எப்படி முடியும், நான் ரொம்ப குண்டா இருக்கேன், ஐ கான்ட் வேர் பிகினி ஆன் ஸ்கிரீன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஐ வில் கிவ் யூ 1 year. அவரு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாரு. I think என்னோட my romance with fitness started with No Entry, and அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Doom 2. I think it just, I became more and more aware about health and fitness. இதுக்கு முன்னாடி ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் இருந்தது, நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருந்தா கண்டிப்பா ஃபிட்டா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் போக போக I became a passion. ஃபிட்டா இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஓப்பனா காட்டுறது கொஞ்சம் எனக்கு அப்படி தோன்றதில்ல. I disagree with you. என்னை பொறுத்த வரைக்கும் நாம கான்ஷியஸா இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பாடி இருந்தா, யூ அண்ட் யூஆர் கான்ஃபிடென்ட், யாரும் உங்க தலை மேல துப்பாக்கியை வைக்கல, ஷோ இட்னு. ஒருவேளை நீங்க ரெஸ்பான்சிபிளி உங்க சொந்த விருப்பத்துல பிகினி போட்டுக்கிட்டு பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு நினைச்சா, ஐ டோன்ட் see any ப்ராப்ளம். நான் கோவா போனாலும் சரி, மயாமிக்கு போனாலும் சரி, நான் பிகினி போடுவேன். ஐ எம் அ பீச் பாம். ஐ லவ் டு பி இன் பீச். நான் என்னோட ரியல் லைஃப்ல பிகினி போட்டுக்கும் போது ஆன் ஸ்கிரீன்ல போடுறதுக்கு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எப்பெல்லாம் நீங்க வேற மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்களோ, அதாவது அதுல செக்ஸ் அப்பீலே இல்லாம
ஆக்ரோஷ் ஒரு படம், ஆமா. லம்ஹா காஷ்மீரை பத்தி ஒரு படம், ஆக்ரோஷ்ல பீகார் பத்தின பிரச்சனைகள் இருந்தது. அந்த படங்கள்லாம் ஓடல. அதனால உங்களுக்கு ஏதாவது செட்பேக்னு தோணுச்சா? இல்ல இப்படி கண்டிப்பா தோணுச்சு. அதாவது ஒரு ஆக்டருக்கு எப்பவுமே என்ன ஆசை இருக்குன்னா, எந்த ரோலா இருந்தாலும் பொருத்தமா இருக்கணும் அண்ட் ஹானஸ்ட்லி பெர்ஃபார்ம் பண்ணணும். லம்ஹா படத்தை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. ஸ்பெஷலி கிரிட்டிக்ஸ்ல எனக்கு ஒரு விஷயத்துல நான் ரொம்ப லக்கி. நான் என்னெல்லாம் படம் பண்ணிருக்கனோ மீடியா எனக்கு எப்பவும் பக்கபலமா இருந்தது. கூடவே ஆடியன்ஸும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆடியன்ஸ் மட்டும் இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு. இன்னும் நான் நிறைய நல்லது பண்றேன்னா எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் தான் காரணம். அது நல்லாவே தெரியுது. இங்க உட்கார்ந்துருக்கோட அன்புலயே அது தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியை மாத்திட்டீங்க. ஆனா இம்ரான் ஹாஷ்மியோட நடிக்கும்போது நான் இவர் கூட எல்லாம் நடிக்க மாட்டேன், இவர் வயசுல ரொம்ப சின்னவர்னு சொல்லியிருக்கீங்களாமே. அதாவது நான் ஒரு குருடி, எல்லா ஹீரோவும் சின்னவங்க தான். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இம்ரான் எனக்கு சின்னவர்னு ஏன் தோணுச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப ராஸ்ட்ரியில இம்ரானோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ரொம்ப அற்புதமான ஆக்டர். அந்த சீரியல் கிஸ்ஸருங்கிற அந்த டேக் அது ஒரு ஹிஸ்ட்ரி. பட் பியாண்ட் தட் என்னை பொறுத்த வரைக்கும் இம்ரான் ஹாஸ்மி ஹேஸ் ஜஸ்ட் ரோல் ஆஸ் அன் ஆக்டர். அவரோட படத்துல நான் ஒரு பகுதியா இருந்தேன். ஃபுட்பாத் படத்துல நாங்கள் 2 பேரும் ஒன்னா நடிச்சிருந்தோம். நாம 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா நடிச்சதுனால ஃபுட்பாத் படம் ஓடலன்னு அவர் சொல்லுவாரு. உண்மையிலேயே அவர்கிட்ட ட்ரெமெண்டஸ் டேலண்ட் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஆக்டர். அதே மாதிரி நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க, எனக்கு இந்த கிஸ்ஸிங் சீன் அதில் நடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஆனா இன்டிமேட் சீன் பண்றது ரொம்பவே சுலபம். ஆமா, ஏன்னா எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்டிமேட் சீன்ல மேல பார்க்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.